Welcome to Thriller Channel. த்ரில்லர் ஸ்டோரி. குற்றத்தின் நிழல். ஒரு நகரத்தில் இரவு 11 மணிக்கு மழை சிறிது சிறிதாக கொட்டிக் கொண்டிருந்தது. மங்கலான தெருவிளக்கின் கீழ் ஒரு பழைய கார் நின்றிருந்தது. காருக்குள் ஒருவர் சிகரெட் புகையை பறக்க விட்டபடி யாரோ வரக் காத்திருந்தார். அப்போதுதான் ஒரு கருப்பு பைக் வந்து நின்றது. ஹெல்மெட் கழற்றியவுடன் அந்த பைக்கர் சொன்னான், "சார், எல்லாம் ரெடியா இருக்கு. நாளை காலை அவரை முடித்துடலாம்." காருக்குள் இருந்தவர் சிரித்தார். "நாளை காலை எல்லாம் சரியா செய்துட்டீங்கன்னா எனக்குதான் சிம்மாசனம். யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது. சரி, போய் ரெடி பண்ணுங்க." அந்த வார்த்தைகளோடு பைக் சத்தமாக பாய்ந்து போய்விட்டது. அந்த நகரின் புகழ்பெற்ற நகைக்கடையான ஜுவல்லரி கடை திறக்கும் நேரம் அக்கடையின் உரிமையாளர் சுப்பிரமணியன் வழக்கம் போல் உள்ளே வந்து கணக்குகளை பார்த்துக் கொண்டிருந்தார். அவருக்கு பல வியாபார எதிரிகள் இருந்தாலும் கடுமையான உழைப்பால்தான் நான் இவ்வளவு தூரம் வளர்ச்சி அடைந்துள்ளேன் என்று பெருமையுடன் பேசுவார். ஆனால் அந்த காலை அவரின் வாழ்க்கையில் பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. கடை உள்ளே சென்றதும் அவரது மேலாளர் குமார் கத்திக்கொண்டே ஓடி வந்தார். "சார், காசு எல்லாம் போச்சு." சுப்பிரமணியன் அதிர்ச்சியில், "என்ன சொல்ற குமார்?" கடையின் பின்னால் உள்ள அறைக்கு அவர் ஓடிச் சென்றார். அங்கே இருக்கும் லாக்கர் உடைக்கப்பட்டு 10 கோடி மதிப்புள்ள நகைகள் காணாமல் போனது. அந்தச் சம்பவத்தை போலீசுக்கு உடனே தெரிவித்தனர். சேடி அதிகாரி விஜயகுமார் அந்த வழக்கை விசாரிக்க வந்தார். மிகவும் கூர்மையான நுண்ணறிவுக்குப் பெயர் பெற்றவர். விஜயகுமார் முதலில் லாக்கரை பார்த்தார். இதை எளிதாக உடைக்கவில்லை. இது ஏதோ திறம்பட தெரிந்தவர்தான் இந்த வேலையை நன்றாக தன் கைப்பட செய்துள்ளார் என்று நினைத்தார். அவர் கேள்விகள் கேட்கத் தொடங்கினார். "இங்கே யாரெல்லாம் வேலை செய்கிறார்கள்?" "எல்லாரும் விசுவாசமான ஊழியர்கள்தான் சார்" என்று சுப்பிரமணியன் சொன்னார். "விசுவாசம் எப்போ மாறும் என்று யாருக்குத் தெரியும்?" என சொல்லி விஜயகுமார் சிரித்தார். அவர் ஊழியர்களை ஒவ்வொருவராக விசாரிக்கத் தொடங்கினார். முதலில் குமார் மேலாளர் 15 வருடங்களாக கடையில் வேலை செய்கிறார். ஆனால் சமீபத்தில் கடை உரிமையாளருடன் சில தகராறு நடந்ததாக தகவல். இரண்டாவது ரவி செக்யூரிட்டி, முந்தைய வேலையிடத்தில் திருட்டு சந்தேகத்தில் இருந்தவர், ஆனால் ஆதாரம் இல்லாமல் விடப்பட்டார். மூன்றாவது மீனா, கணக்குப் பிரிவு, சமீபத்தில் திடீரென அதிக செலவு செய்யத் தொடங்கியிருந்தார். நான்காவது வெளியூர் போட்டியாளர் ராமசாமி, சுப்பிரமணியனின் வெற்றியால் எரிச்சலடைந்தவர். விஜயகுமார் கடையின் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தார். அங்கே ஒரு கருப்பு உடை அணிந்த நபர் இரவு 2 மணிக்கு கடை பின்பக்க கதவு வழியாக உள்ளே வந்தது தெளிவாக இருந்தது. முகம் தெரியாத போதிலும் அவர் நடையின் பாணியை விஜயகுமார் கவனித்தார். "இந்த நடையை எங்கோ பார்த்த மாதிரி இருக்கிறது" என்று அவர் நினைத்தார். அடுத்த நாள் விஜயகுமாருக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. "சார், காசு இங்கே போயிருக்கு என்று தெரிஞ்சுக்கணும்னா துறைமுகத்துக்குப் போங்க, அங்கே ஒரு கருப்பு பைக் நிறுத்தியிருக்கும்." விஜயகுமார் உடனே அங்கே சென்றார். துறைமுகத்தில் ஒரு பழைய கிடங்கின் உள்ளே பைகள் நிரம்பியிருந்தது. அதில் சில பைகள் நகைகளால் நிரம்பியிருந்தது. ஆனால் அவர் பையை எடுக்கும் முன்பே யாரோ ஒருவரை சுட்டார்கள். விஜயகுமார் மீண்டும் கடைக்கு வந்து சுப்பிரமணியனை சந்தித்தார். "சார், உங்க போட்டியாளர் ராமசாமிக்கு மீது சந்தேகம் வருது. ஆனா இன்னொரு விஷயம், உங்க மேலாளர் குமாரின் வங்கிக் கணக்கில் கடந்த மாதம் பெரிய தொகை பணம் வந்திருக்கிறது. அது யாரிடமிருந்து வந்தது தெரியுமா?" சுப்பிரமணியன் அதிர்ச்சி அடைந்தார். "எனக்கும் தெரியாது." விஜயகுமார் மேலும் ஆய்வு செய்தபோது அந்த பணம் வெளிநாட்டில் இருந்து அனுப்பப்பட்டிருந்தது. அனுப்பியவர் ராமசாமியுடன் தொடர்புடையவர். 2 நாட்களுக்குப் பிறகு ராமசாமியின் வீட்டில் திடீர் ரெய்டு நடந்தது. அங்கே நகைகளில் சில கண்டுபிடிக்கப்பட்டன. ராமசாமி கைது செய்யப்பட்டார். ஆனால் விசாரணையில் அவர் சொன்னார், "என் மீது வீண் பழி கட்டுறாங்க, நிஜமா பிளான் பண்ணது நான் இல்லை, சுப்பிரமணியன்தான்." இந்த வார்த்தை விஜயகுமாரை அதிர்ச்சியடைய வைத்தது. "ஓஹோ, இது பெரிய விளையாட்டு போலிருக்கே" என்று அவர் எண்ணினார். விஜயகுமார் மறுபடியும் சிசிடிவி காட்சிகளை மிகவும் மெதுவாக பார்த்தார். அப்போது அவர் கவனித்தார், அந்த கருப்பு உடை அணிந்த நபரின் வலது கையில் ஒரு சின்ன குறி. அதே குறி சுப்பிரமணியனின் கையிலும் இருந்தது. அவர் உடனே உண்மையை உணர்ந்தார். விஜயகுமார் நேராக சுப்பிரமணியனை சந்தித்தார். "சார், உங்க நாடகம் போதும்.
நகை திருட்டுக்கு யாரையும் குற்றவாளியாக்குற முன்னாடி நீங்க கண்ணாடியில் உங்களைப் பாருங்க. சுப்பிரமணியன் திகைத்து, நீங்க என்ன சொல்றீங்க? விஜயகுமார் சிரித்தார். உங்க வியாபாரம் கடனில் மூழ்கியிருக்கு. வங்கிக் கடன் கட்ட முடியல. அதனால நீங்க தானே உங்க கடையிலிருந்து நகை திருட்டு நடத்தியீங்க. பிறகு போட்டியாளர் ராமசாமி மீது குற்றம் சாட்ட பிளான் பண்ணீங்க. ஆனால் அந்த கருப்பு உடை அணிந்த வீடியோவில் உங்க கையிலிருந்த குறிதான் உங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது. சுப்பிரமணியன் நிசப்தமாயிருந்தார். பின்னர் சிரித்துவிட்டு சொன்னார், விஜயகுமார், நீங்க ரொம்ப கூர்மையானவர். ஆனா இன்னொரு வாய்ப்பு கிடைத்திருந்தா என்னை பிடிக்க முடியாது. சுப்பிரமணியன் கைது செய்யப்பட்டார். ஊரே அதிர்ச்சி அடைந்தது. நேர்மையானவர் போல நடித்து இப்படி ஏமாற்றியிருக்கிறாரே என்று மக்கள் பேசிக் கொண்டிருந்தனர். விஜயகுமார் சிரித்தபடி சொன்னார், குற்றம் எவ்வளவு மறைந்தாலும் உண்மை ஒருநாள் வெளியில் வந்தே தீரும்.